யோ ஒன்னதுன்னு தெரியாது அது என்ன அதுன்னு கேக்குறேன். என்னது தாயா உன்னது கிடையாது. யோ அது என்ன அதுன்னு கேக்குறேன். சொல்றது என்ன அதுன்னு கேக்குறீங்களா? எனக்கு சொந்தமானது. சொந்தமானது என்னது? அது இருக்கட்டும். என்னதை பார்த்தீங்களா? யோ சொந்தமானது என்னதுன்னு கேட்டா என்னதை பார்த்து என்ன அதுலயே தான் நிக்கிறேன். அதுல பாருங்க. எதுல? கதையில. அதுல பார்த்தா நல்லா இருக்குமா? சரி சொல்லுங்க என்ன சொல்ல வரியா? அதுல பார்த்தா நல்லா இருக்குமான்னு கேட்டேன். சொல்லுங்க என்ன சொல்ல கேக்குறேன். தூங்குற வாயில சக்கரை போட்டா துப்புவானா சப்புவானா? இப்ப இது ரொம்ப முக்கியமா நான் கேக்குறதுக்கு நீ முதல்ல நீ சொல்லியா? நான் கேட்ட பதில் சொல்லியா? அப்படியும் சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியாது. அப்படியும் சொல்ல முடியாது. ரொம்ப வீம்பா பேசுற. யாரு? வம்பு இழுக்கத்தான் வந்திருக்கிறேன். இடத்துக்கு சொந்தக்காரன் வம்பு இழுக்கத்தான் செய்வேன். என் காவலை மீறி உள்ள நுழைய பார்த்தீங்கன்னா எனக்கு வம்பு இழுக்கத்தான் செய்வான். பேச்சு தூள் கலப்புறையில அரே நீங்க பேசுறதுக்கு தானே ஆண்டே வாயை கொடுத்துருக்கிறேன். பேச்சு திறமை இல்லைன்னா எந்த ஊருக்காவது போக முடியுமா? உங்களுக்கு வாயை எது கொடுத்தான்னு எனக்கு தான் தெரியும். சரி நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உள்ள என்ன போச்சு? அதுதான் எனக்கு சொந்தமானதுன்னு. சொந்தமானது என்னதுன்னு கேட்டேன். சொந்தமானது யோ மணி 5 ஆச்சு 5 காலாச்சு 5 கேட்கறதுக்கு மட்டும் நான் பேச உங்களுக்கு புரியாதடா. என்ன புரியாமையா நிக்கிறேன்? எனக்கு சொந்தமானதுன்னு. மானா என்ன ஆனா? ஏ கேள்வி எப்படி கேட்கறதுன்னு தெரியாதயா? எப்படி எந்த விதத்துல சொல்லணும்னு தெரியாதா? என்னுடைய மானாகப்பட்டது உங்களுடைய வனத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிருச்சு, அதை பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லணும். இங்க இருக்கிற ஆளுதே சொன்னாங்க. ஏன் விட்டது ஓம்பிடுக்குள்ள நுழைஞ்சிருச்சு, ஏன் விட்டது ஓம்பிடுக்குள்ள. இங்க இருக்கிற ஆளுதே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு நல்ல குறிவாக்குற தன்மை இருக்குன்னு சொன்னாங்க. இது மட்டும் வக்கண வகரா பேசுங்க. ஏன் குறிய ஏன் பாத்தீங்க? மான் உள்ள போயிருக்கல. மானை எங்க பாத்தீங்க? இங்கதான் உங்க இதுக்குள்ள. இதுக்குள்ளேயே பார்த்துட்டு இங்கே வந்து நிக்கிறியா? வரையில நீங்க புடிச்சு புட்டையே நின்னுட்டேன். எதை பிடிச்சே? என்னைய? யார உங்களை? நான் முடிச்சனா? ஆமா நான் பாட்டுக்குள்ள தான் நிக்கிறேன். உங்களை நான் தொடவே இல்லையே. என்னை தடுக்க காரணம் இங்க என்ன செய்யறீங்க? யாரு? நான் காவல் பாக்குறேன். உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். போயிட்டு வாங்க. நீங்க வேணா போயிட்டு வேணா வாங்கல பாப்பா. ஏன் என்ன சரியான ஆம்பளை எங்க உள்ள போயிட்டு வாயா பாப்பா. என்னையா செய்வ? என் காவலை மீறி உள்ள நுழைய முடியுமாயா? உன் காவலை மீறியா? 8 மணி ஆனாலும் சரி, 9 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் என் அனுமதி இல்லாம மான தொடவே முடியாது, பிடிக்கவும் முடியாது. அப்படியா? அதை தெரிஞ்சுக்க முதல்ல. சரி நான் தேடி வந்து கேட்கறதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. கேளுங்க. மானை பாத்தீங்களா? உள்ள இருக்கிற மானா ஆண் மானா பெண் மானா? எப்படி? பெண் மானா ஆண் மானா? தமிழ்ல தானே கேட்கிறேன். பெண் மானா ஆண் மானா? நான் தேடி வந்தது பெண்மான். பெண்மான்னு எப்படி பாத்தியா? எதை வச்சு பாத்தியா? அதை வச்சுதான் பார்த்தேன். எதை வச்சு? அதை வச்சுதான். என்ன அதை வச்சுனா? எப்படி அதை வச்சுனா எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆண்மானா பெண்மானு எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க பாத்தீங்க? அதை வச்சுதான். ஓடும் பொழுது எதை வச்சியா? இப்ப ஆண்மானா இருந்தா என்ன செய்யும் தெரியுமா? நான் மானெல்லாம் பார்த்தது. அது என்ன செய்யும் ஏது செய்யும் அது எனக்கு தெரியாது. நாங்க மானெல்லாம் பார்த்தது இல்லை. சரிங்களா? சொல்லுங்க. ஆண்மானா இருந்தா சரி வாழை தூக்கிக்கிட்டே ஓடும். சரி. பெண்மானா இருந்தா வாழை மடக்கிட்டே ஓடும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நல்லா ஒரு நாய்க்குட்டி வருங்க, ஆண் நாய்க்குட்டி. ஒரு 4 நாயை பார்த்தா வேமா வாழை தூக்கிட்டு விரட்டிக்கிட்டு ஓடும். இது ஆண் நாய். சரி. ஒரு பெண் நாய் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு 4 நாய் அந்த பெண் நாயை சுத்திட்டா வாழை மடக்கிட்டு ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறோம். சரி அந்த மாதிரி. ஓ அந்த மாதிரியா? என்னோட மானத்தை மறைக்கிறக்கா வாழை மடக்கிட்டு ஓடுச்சு. வாழை வாழை குட்டி போட்டதா? குட்டி போடாது. குட்டி போடாமனு. குட்டி போடலையா? அது எப்படி குட்டி போடல? எப்படி குட்டி போட்ட வச்சா பண்ணையா வைக்க? குட்டி போடாமனு. உங்களுக்கு தேவை கறி தானே? அது எந்த மானா இருந்தானே? கறினா நான் அதுக்கு அவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கறிக்கு எனக்கு இருக்கு 1008 மானு. இது அப்படி கிடையாது. சரி இந்த மானை அப்படி பிடிச்சு கொண்டு என்னையா பண்ண போற? நான் பிடிச்ச என்னமா செய்வேன், உனக்கு என்ன? இல்ல நீங்க மானை பிடிக்கிற மாதிரி ஆளா தெரியல. கேட்கறதுக்கு இடத்துக்கு காவலாளிக்கிட்ட பக்குவமா சொன்னாத்தே மானை பிடிக்க முடியும். சரி உனக்கு என்ன நுனக்கு என்ன கொட்டி அத்தியா விடுவேன். அதத்தான் சரியா? கேட்கறதுக்கு பதில் சொல்லியா? மானை பிடிச்சு கூட என்னையா பண்ண போற? மானை பிடிச்சு நான் என்னமோ செய்றேன், உனக்கு என்ன? பாப்பா என் கேள்விக்கு ராங்கா பதில் சொல்லும் பொழுது எங்க நீ எங்களை பேசி பாருங்களே பாப்பா. நீ வாயா பாப்பா. நீ எத்தனை மணி ஆனாலும் சரி என் அனுமதி இல்லாம சத்தியமா நீ மானை பிடிக்க முடியாது. என்ன என் வீட்டு பொருளை வச்சு நீ என்னமோ ரொம்ப பேசுறேன்? வீட்டு பொருள் அப்படியே வீட்டுல வந்து களவாண்டுக்கிட்டு வந்தாங்க. வீட்டு பொருள் என்ன உன் பொருளை தேடி வந்த மாதிரி ரொம்ப ராங்கா பேசுறீங்க. ராங்கா தான் பேசு. இடத்துக்கு சொந்தக்காரன் அப்படிதான் பேசுவேன். எது உங்க இடம்? இதான் உங்க இடம். ஆமா நானும் இந்த இடத்துல நிக்கிறேன். அப்ப எனக்கு இந்த இடம் சொந்தம் தான். அப்படி கிடையாது. இது வேள்விமலை சாரல் எங்களுக்கு சொந்தமான இடம். சாரல். ஆமா வேள்விமலை சாரல். ஆமா. வேள்வினா என்ன? வேள்வினா யாகம். யாகம்னா யார் வளர்க்க? யாகம் செய்வது முனிவர்கள். முனிவர் தானே செய்யணும். ஆமா. முனிவர் செய்யக்கூடிய இடத்துல இந்த முட்டா பயலுக்கு என்ன வேலை? உங்களுக்கு நான் கேட்கிறேன். நான் முட்டா பயல, நீங்க முட்டா. உந்த முட்டா பயலுக்கு இங்க என்ன வேலை? இரியா காவல் காக்கிறது என்னுடைய இடம்.
இங்க பாருங்க இதெல்லாம் வேற காவலாளி கிட்ட ஒண்ணுமே தெரியாதவன் எவனாவது காவலுக்கு அவன்கிட்ட போய் இந்த வசனத்தை பேசியா போயாங்கிட்டு நான் கேக்குறேன் இங்க வாங்க வேலிமலை சாரல் நான் உங்கள்ட்ட கேக்குறேன் வாய பத்திரமா இரியா வாய் நான் கேக்குறேன் இது வேலிமலை சாரல் தானே நீங்க நிக்கிறது வேலி மலையிலயா சாரல் இல்லையா நானா நான் கீழே நிக்கிறேன் கீழேனா எங்க மலை கீழே எதை எங்கன்னு கேக்குறேன் சாரல்ல நிக்கிறேன் சாரல் தானே இந்த சாரல் யாருக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் கட்டுக்கட்ட மனிதருக்கு 8 அடி சொந்தம் நான் அதை கேக்குறேன் இந்த சாரல் யாருக்கு சொந்தம்னு கேக்குறேன் யாருக்கு யாரோட சொந்தம் கிடையாது யாருக்கு யாரோடமியா சொந்தம் அப்ப நான் ஆடி அடங்கும் வாழ்க்கையோட 6 அடி நிலைமை அது வேறயா இந்த இடத்துல நாங்க என்ன செய்யறீங்க காவல் பாத்துக்கிட்டு இருக்கோம்யா விவசாயம் செஞ்சிருக்கிறோம் அப்படி விவசாயம் பண்ற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை காவல் பண்ற இடத்துல காவாலி பயலுக்கு என்ன வேலைன்னு காவாலி பையனா அப்புறம் என் சங்கை தெரியாது தேர் எழுத்து தெருவில் விட்டு புடுவீங்க சரிங்களா கேக்குறதுக்கு பதில் சொல்லியா என்ன கேக்குறீங்க என்னைய மட்டும் கேக்குறீங்களே காவாலி பயலுக்கு இங்க என்ன வேலை உங்களுக்கு என்ன வேலை இங்க நான் சொன்னேன் அறிவு இருக்கா அறிவு அவிச்சு தெரியா நான் கேக்குறேன் வேலிமலை சாரல்ல வேலிமலை சாரல்ல நான் வந்தேனே யார் பக்கம் பாரியா இங்க பாரியா சோளம் போட்டுருக்கா கம்பு போட்டுருக்கா தென்னை வச்சிருக்கா கேக்குறேன் வேலிமலை சாரல் முனிவருக்குரியது சரி நான் யாகம் பண்ண வந்தேனா யாரு உன்கிட்ட சொன்னா நான் யாகம் பண்ண வந்தேன்னு நான் அப்படி சொல்லலையே நீங்க தானே சொல்றீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன வேலைன்னா எங்களுக்கு 1008 வேலை இருக்கியா நான் வந்ததிலே சொல்லிட்டேன் என் மான உள்ள வச்சு தேடி வந்தேன் ஐயோ உங்க மான இல்லைன்னு சொல்றீங்க நீங்க வேட்டைக்காரர் தானே ஆமா பரம்பரை வேட்டையா பந்தத்துக்கு வேட்டைக்காரர் பரம்பரை வேட்டைக்காரனா எங்களை பார்த்தவனே தெரிஞ்சிருக்கனே ஆகா இந்த முகத்தை பார்க்கும்போது பாவம் இவெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்க தெரிஞ்சு என்ன செஞ்சிருக்கனே அடுத்த காட்டுக்கு ஓடி இருக்கணும் ஒரு விஷயம் கேளுங்க என்ன நான் பட்டை ஓட்டிருக்கேன் சரி நீங்க பட்டை அடிச்சிருக்கீங்களா சரி அப்ப 2 பேரும் ஒரே சொந்தக்காரர் தானே சொந்தக்காரனா உங்க பேரு அதை விடுங்க அது இருக்கட்டும் நீங்க என்ன கேட்டீங்க சொந்தக்காரன் எப்படியா குட்டி ஓட்டமானா இரியா சொந்தக்காரன் சொல்லிட்டு அதை விடுங்கிறது என்ன அர்த்தம் ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு இருக்காரு சரி நீங்களும் பட்டை ஓட்டிருக்கீங்க நானும் பட்டை ஓட்டிருக்கேன் சரி பட்டை ஓட்டுட்டோம்னு சொன்னா 2 பேரும் சொந்த ஒரே இனத்தவர் தானே அதுதான் ஒரே இனத்தவர் கதையை முடிஞ்சு போச்சு சரி இந்த இடத்துல நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியும் சரிங்களா என்னைய பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ யாருன்னு கேள்வி கேட்டையில யாரு குட்டி ஓட்டதா குட்டி நீ இடத்துக்கு வந்து கதையை முடிச்சு விட்டயா என்ன கதையை முடிச்சு 2 பேரும் சொந்தக்காரங்கிற கதையை முடிக்கும் பொழுது அடுத்த கதைக்கு ஆரம்பிக்க கூடாது ஏயா கதை எங்க ஆரம்பிக்கிறேன் எங்க முடிக்க இந்த அத்தே விடுவேன் பின்னாடி சரிங்களா வாயா பின்னாடி திரும்பியா என்ன விஷயமா வந்தியா பின்னாடி திரும்பியா நீ சொந்தக்காரனான்னு பார்க்கணும் பின்னாடி திரும்பியா போய் அவங்கள மாதிரி பல வேட்டைக்காரர்களை பார்த்து ஓரம் கட்டுனாலு உன் சேட்டையெல்லாம் அங்கிட்டே வச்சுக்கிறேன் அதெல்லாம் நீங்க அங்க மதுரையோட விட்டுட்டு வந்துடுறேன் இங்கிட்டு வந்துட்டோம்னா இது சிவகங்கைக்காரன் திருமன்பட்டி சரிங்களா திருமன்பட்டி அப்படியே கத்தரிச்சு முடியும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க கத்தரிச்சு எடுத்து வாயில வச்சுக்க எரியா நானே தெரிஞ்சுட்டேன் சொந்தக்காரன் பட்டை ஓட்டுக்க அது ஓட்டுக்க இது ஓட்டுக்க கதையை முடிச்சு போட்டு அப்புறம் மறுபடி அடையாளம் தரேன் என்ன அடையாளம் நக்குறேன் நாங்க சரி நீங்க யாரு நான் அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் காவல்காரன் சொல்லி உங்க பேரு என் பேரு வீரத்தேவன் அப்பா பேரு நம்பி கோத்தா பேரு நங்கை மகனி நங்கை மோகினியா மோகினி மோகினியில மோகினியா மோகினினா பேயா ஓ அவசகுணமான பேச்சா மோகினினா பெண்ணியா ஆமா பெண்ணு அழகான பெண்ணுக்கு இப்படி ஒரு ஆளா ஏன் கேவலமா கிடக்குறேன்னா உங்களை விடையா கேவலம் வெள்ளிமலை கந்தே நானு அப்படியா தெரியும் எனக்கு அப்பா வேறு சடையன் தெரியும் வேறு சடைச்சு தெரியுமியா குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பொறி தன்மை இருக்கு ஏன் குறிய நீங்க எப்ப பாத்தீங்க யோ குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பொறி தன்மைன்னு சொல்லி குறிப்பொரிய தன்மை உங்களுக்கு இருக்கு அதனாலதான் உங்களை இவ்வளவு நேரம் விட்டு வைக்காம இருக்கேன் சரி பாருங்க என்ன மாப்பிள்ள ஒக்கால ஓலி என்னை தெரியுதியா நான் தான் ஐத்தமைய தெரியுமே எனக்கு தெரியாதயா என்னது நல்லா தெரியும் சின்ன வயசுல நான் வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் சின்ன வயசுல உனக்கு இளநீனா ரொம்ப பிடிக்கும் சரி துரத்தி மான துரத்தி போயா இன்னும் காணமையா வந்துடுவாங்க